இருந்திருந்தா இவ்வளவு எல்லாம் விட்டுருப்பாங்க சொன்னனே. அம்மா அதான் நான் இருக்குல்ல, எதுக்காக நீ கண்டு கலங்குற? பெத்த புள்ளடி நீ இருக்க, 1000 தான் இருந்தாலும் பிறந்த வீடு மாதிரி வருமா சொல்லல. சரி இப்ப என்னன்ற வந்த வேலைய பாரு. ஏனே உன்னை அவ நல்லா பாத்துக்கறாளானே? இந்த வீட்டுக்குள்ள வந்து நான் ஒரு 2 வருஷம் போல இருக்குமா? கூடவே இருக்குமா? இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன்னா உனக்காக மட்டும் தானே, அவளுக்காக எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப கூட மானம் கட்டு போய் உன் பொண்ணு கேட்க வரனா எதுக்காக? உனக்காக தானே, உனக்காக தான். ஐயா ஆல்ரெடி நிச்சயமான பொண்ணு கேட்க வந்திருக்காங்க. இவங்களுக்கு என்ன வெக்கமே இல்லையா? எத்தனை வாட்டி தான் அசிங்கப்பட்டு போவாங்களோ தெரியலையே. ஏற்கனவே இப்படிதான் பொண்ணு கேட்டு வந்தாங்க, அசிங்கப்பட்டு போனாங்க. மறுபடியும் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு வராங்களோ தெரியலையே. சீ, என்னதான் நடக்குது பாப்போம். இங்க பாருங்கடி, சிரிக்கீங்களா? ஏன் அண்ணன் வீட்டுக்கு எத்தனை வாட்டி வந்தா உங்களுக்கு என்னடி? உங்களுக்கு எங்க வலிக்குதுன்னு கேக்குறேன். இது ஏன் அண்ணன் வீடு, நான் எப்ப வேணாலும் வருவேன். உங்களுக்கு என்னடி வலிக்குது? மூடிக்கிட்டு உங்க வேலையை போய் பாருங்க. ஏக்கா உங்களுக்கு ஒண்ணும் சொல்ல கிடையாதுக்கா. நீங்க எப்ப வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா எல்லாரும் நல்லா இருப்பாங்க. தோட்டத்துக்கு பூ பறிக்க போயிருக்கா, ஆள் மேல சொல்லி விட்டுருக்கேன். இப்ப பறந்து அடிச்சுட்டு வரப்போற. நீ வாமா உள்ள போவோம். வேணானே, உன் உத்தமி பத்தினி வந்துட்டோம். இங்கே எது ஒண்ணு பேசி முடிச்சிட்டு அவ பொண்ணு தர மாதிரி இருந்துச்சா மட்டும் நான் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கிறேன். இல்ல இப்படியே நான் நடைய கட்டிக்கிட்டு போறேன் பாத்துக்க.